வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்பார் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், மாங்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம், புளி, முள்ளங்கி, முருங்கைக்காய். இப்போ கேஸ் கட்ட வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். குக்கரில் கடுகு போட்டு சீரகம் போட்டோம்னா, சீரகம் கொஞ்சம் சேர்க்கணும். சாம்பார் இன்றைய சமையல் இதில் இன்றைக்கி சாம்பார் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் எல்லோரும் மாதிரி சாம்பார் கொதிக்கலாம் வைக்க மாட்டோம். சாதம் வடித்தாச்சு, உருளைக்கிழங்கு பக்கத்தில் வேகுது. இன்றைக்கி காலைல சமையல் தான். இட்லி இருக்குது, சட்னி, கார சட்னி வச்சுருக்கோம். கடுகு சீரகம் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், தக்காளிலாம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தனித்தனியாக வதக்க முடியல, டியூட்டிக்கு போகிறதுனால. அதனால் ஒன்றா போட்டு வதக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 6000 பேர் வியூவர்ஸ் இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. நம்ம அடுத்தடுத்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். முள்ளங்கி, முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பும் கொஞ்சம் போட்டுடணும். உப்பு நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கலை, பருப்புலேயே போட்டு கடைஞ்சிட்டேன். இப்போ பருப்பை ஊற்றிடுறோம். ஊற்றுனதுக்கப்புறம் புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருக்கேன். மாங்காய் போடுறதுனால கொஞ்சமாக புளி ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவுக்கு இது ஒரு கப் அளவுக்கு நான் சிறுபருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து பண்ணுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான முள்ளங்கி, முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் தயார் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டில் கொதிக்க வைக்கணும், நம்மளுக்கு லேட் ஆகும். ஒரு விசில் விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். லாஸ்ட்டில் இறக்கி கொத்தமல்லி தூவினா சுவையான சாம்பார் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.